வணக்கங்க. ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி பேசுறேன். ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தினம் ஒரு 11 ஜாதகம் அப்படிங்கிற தொடர்ச்சியில இன்னைக்கு 6வது ஜாதகமான 1995ஆம் ஆண்டு பிறந்த 10வது மாசம் 26ஆம் தேதி பிறந்தவங்க ஜாதகத்தை பத்தின விளக்கத்தை கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 30 வயசை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க. சரிங்களா? நீங்க பிறந்தது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை பிறந்த நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சரிங்களா? ரொம்ப நல்லவனா இருப்பீங்க. உங்க பேச்சிலையும் செய்கையிலையும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மையிலையும் அருமையா இருக்கும். எல்லாத்தையும் நல்ல விதமா அணுகுவீங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க பிறந்தது அதுக்கேற்ற மாதிரி விசாக நட்சத்திரம். குருவான அன்னைக்கு குரு நட்சத்திரத்திலேயே ஒருத்தவங்க பிறக்கிறாங்க. அப்பனா எவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். குருவை பொறுத்தளவுக்கு ஒரு குணம் உண்டு. தன்னை விட தன்னோட மாணவன் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற நினைக்கிற குணம் குருவுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த குருக்கள்லாம் அப்படி நினைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு உங்களுக்கு நன்மையை செய்வாரு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். தி து தே தோ அந்த பேர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரி, குரு தசையில பிறந்த நீங்க அடுத்து சனி தசை 19 வருஷத்தை அனுபவிப்பீங்க. அதுக்கப்புறம் புதன் தசை 17 வருஷம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தசா புத்தி புதன் தசை போயிட்டு இருக்கும். இன்னும் உட்கார்ந்துருக்க சாரநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட சாரத்தில் போய் உட்கார்றாங்க. யாரு? புதன். அப்பனா என்ன லக்னத்துக்காரங்க உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா, தனுசு லக்னம் ஒரு பாதிப்படையும், விருச்சக லக்னம் பாதிப்படையும். சரிங்களா? அடுத்தது கும்ப லக்னம் பாதிப்படையும். இந்த 3 லக்னத்துக்காரங்க அதிகமா இப்போ வரைக்கும் பாதிப்புல இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க. லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களும் மாறிடும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லிடணும். ஏன்னா லக்னங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறும். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த 3 லக்னத்துக்காரங்க இப்போ வரைக்கும் கடுமையான பாதிப்புல இருப்பாங்க. வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகக்கூடிய அமைப்பு, கடன் நோய் சம்பந்தப்பட்ட அமைப்பு, தீரா கடனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்பனா நீங்க சுப கடன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, நகை எடுக்கிறது, அதெல்லாம் சுபக்கடன். இல்லைன்னா அசுபக்கடனான ஆஸ்பத்திரி விரயத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க. மொத்தத்துல விரயமா போகுது, அதை சுபமா பண்ணி வச்சுக்கிட்டா பின்னாடி சொத்தா மாறி உட்காந்துக்கும். அதுக்காகத்தான் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, வேற இந்த ஜாதக ரீதியா நாடி மதிப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தோல் நல்லா பாதிக்கும், நரம்பும் நல்லா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. அப்பனா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நீங்க ஆஸ்பத்திரி இதுக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுக்குங்க. இது ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சில இதை சரி பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா, நேரா திருவெண்காடு கோயிலுக்கு உங்க நட்சத்திரம் பார்த்து போயிட்டு வாங்க. ஒரு 2 கிலோ திருநீர் வாங்கி கொண்டு போய் அங்கே பூஜைக்கு கொடுத்து, பூஜையை முடிச்சு அந்த திருநீரோட அங்கே இருக்க கொஞ்சம் மண்ணையும் கலந்து எடுத்துட்டு வந்து அதை நெத்தியில வச்சுக்கிட்டுருங்க. தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை போல கொஞ்சம் நிவர்த்தியாகும். சரிங்களா? நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க. சில சமயம் உங்களை மாதிரி அறிவாளி இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான். அதே சமயத்துல உங்களை மாதிரி முட்டா பயிலும் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான். என்ன காரணம்னா, நம்ம நல்லவனா இருந்தா யாருக்குமே இங்க பிடிக்காது. நம்ம பைத்தியக்காரன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தான் கொடுக்கும். அந்த நட்சத்திரமும் அதைத்தான் சொல்லுது, அந்த பிறந்த கிழமையும் அதைத்தான் சொல்லுது. புதன் போய் கேதுகிட்ட மாட்டி அதையே தான் சொல்றாரு. சரிங்களா? அப்பனா நீங்க எல்லாத்துக்கும் நல்ல பேர் எடுக்கணும்னு பார்த்து கெட்ட பேரை தான் சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லவர் தான், ஆனா உங்களோட இருக்கிறவங்க அந்த பாதிப்பை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் தந்தையால பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னா தந்தை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிடும். அப்படி இருந்தாங்கனாலும் நீங்க தள்ளி இருந்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க வந்து அமைவாங்க. மனைவி நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி. உங்களுக்கு கிடைக்கிற மனைவி அவ்வளவு அழகுக்கு உண்டான மனைவி தான் கிடைப்பாங்க. இந்த வியாழக்கிழமை பிறந்தா சில பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி நல்ல கொழு குண்டாயிருவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். வியாழக்கிழமை பிறந்தவங்க எல்லாத்துக்குமே மனைவி கொஞ்சம் உடம்போட இருக்கக்கூடிய அமைப்பு அது ஏற்படுத்தும். ஏன்னா அவர் அப்படித்தான் இருப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் மாறுவாங்க. சரி, ஓகே. இவங்களோட அம்மா எப்பயுமே கொஞ்சம் கோவத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க. சகோதரன் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. சகோதரியோட தன்மை கொஞ்சம் கெடுது, அதனால சகோதரி தன்மை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் இதுக்கு மேலதான் உங்களுக்கு அதிகரிக்கும். இவ்வளவு நாள் அதுல எண்ணங்களே இருக்காது, இதுக்கு மேல அதிகமா அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வருங்க. இதே ஒரு பெண் ஜாதகமா இருந்ததுன்னா, இவங்களும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க, காதல்ல தோல்வி அடைஞ்சிருவாங்க, நரம்பு தோல் பிரச்சனையை இவங்களும் சிந்திப்பாங்க.
கண்ணில் ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை. இதே ஆண்களாக இருந்ததுன்னா வழுக்க மண்டபலும், பெண்களாக இருந்ததுன்னா அது பாதிக்கப்படாது. அதுக்கு பதில் தலைவலி வந்துருங்க. சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையை இவங்க ஜாதகமே கொடுத்துரும். சரிங்களா? இதெல்லாம் செய்யும். இவங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்துருந்தாங்கன்னா அருமையான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க. ரொம்பவே அடுத்தவங்களை வேணா சூப்பரா வேலை வாங்குவீங்கங்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதக ரீதியா வேற ஏதாவது வேணும், தகவல் வேணும் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தணுகுங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தாராளமா கிடைக்கும். எந்நேரத்துக்கு வேணாலும். சரிங்களா? மிக்க நன்றிங்க.